freaks, finally the most awaited video. Zoho openings irka, but idella vandu inno nariya openings vandu vechirka. Let's get into the video, and this is me Nandi, your best friend. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஜோஹோக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ 2026 கிராஜுவேட் ஆக போகிற பேட்ச்க்கு வந்து ஊபரில் ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊபரில் வந்து நீங்கள் சப்போஸ் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில் ஆகிடும். பிகாஸ் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயரோட இன்டர்ன்ஷிப் ஆஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அண்ட் தேர்ட் இயருக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து பிபிஓ அவங்களும் வந்து கொடுப்பாங்க. ஸோ பேசிக்லி உங்களால் வந்து ஆஃபர் லெட்டர் வாங்கிட முடியும். சப்போஸ் இப்போ கிராக் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இஃப் யூ டூ வெல் இந்த நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ அவங்க கண்டிப்பாக வந்து பிபிஓ வந்து கொடுப்பாங்க. ஊபர் பேஸ் அமௌண்ட் ரொம்ப 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 சூப்பரா வந்து ஊபர் வந்து பே பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ரியலி குட் பேயிங் கம்பெனிஸ்ல ஊபரும் வந்து ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் த எக்ஸைட்டிங் பார்ட். உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஜோஹோட ஓப்பனிங்ஸ். ஸோ ஜோஹோல வந்து கிட்டத்தட்ட 9 ஓப்பனிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், QA இன்ஜினியர், டெக்னிக்கல் ரைட்டர், அப்புறம் UI UX டிசைனர், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து இன்னொரு 3 நான் டெக் ரோல்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஓப்பனிங்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ரேண்டம், அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். வெறும் வெப் டெவலப்பர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி பொசிஷன்ஸ் மட்டும்தான், ஓப்பன் ரோல்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ டெல் யூ a ஸ்மால் ட்ரிக். ஸோ லிங்க்டனுக்கு போங்க. லிங்க்டனுக்கு போயிட்டு உங்களோட கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜோஹோ அப்படின்னு போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு அந்த சர்ச்சில் உங்களுக்கு வந்து பீப்புள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே காட்டும். அதுலயும் கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணி அதில் 1 2 3 இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இது 3 வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பேசிக்கலி உங்களோட கனெக்ஷனோட கனெக்ஷன், அவங்களோட கனெக்ஷன் இல்லை அவங்களோட கனெக்ஷன், இந்த மாதிரி வந்து இந்த 3 லெவல் ஆஃப் கனெக்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுங்க. இது ஏன் அப்படின்னா வந்து உங்களோட கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. பிகாஸ் யாருன்னே சுத்தமா தெரியாத ஒரு ரேண்டம் பர்சனுக்கு போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஹையர் சான்ஸ் தட் தே மைட் இக்னோர். பட் இந்த மாதிரி நீங்க கொடுக்குறப்போ வந்து ஓகே இவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்சவங்க போல அப்படின்னு சொல்லி உங்களோட கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு ரெஃபரல் வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் ரெஃபரல் வாங்குறதுக்கு முடியல, உங்களால ஒரு 2 நாள்லாம் ஆகி சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அப்போ போய் வந்து டேரக்டா அப்ளை பண்ணிடுங்க. ரெஃபரலுக்காக வெயிட் பண்ணி, பிகாஸ் இந்த ஓப்பனிங்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாதுல. டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்க்கான ஓப்பனிங்ஸும் இருக்கு, சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் ரோலுக்கான ஓப்பனிங்ஸ் பத்தி கூட வந்து நம்ம பேச போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க சப்போஸ் வந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சஷாங்க் பத்தி வந்து தெரிஞ்சிருக்கணும். இஸ் பேசிக்கலி ஃப்ரம் எலக்ட்ரானிக் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி ஃபைனலா வந்து ஆஃப்டர் தட் அவர் வந்து நீங்க டேட்டா சயின்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரியாலிட்டி என்ன அப்படின்னா, there is so much uncertainty in the industry. In fact வந்து மார்க்கெட் இஸ் லைக் இஷ்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு. பட் இதுல ஒரு ப்ராமிசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, சில ஃபீல்ட்ஸ் வந்து க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டும், அதுலயும் வந்து டேட்டா சயின்ஸும் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் சச் ஃபீல்ட். ஸோ நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸில் என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓடின் ஸ்கூலோட 6 months டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 6 months கோர்ஸ் ப்ளஸ் 6 months உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, தே ஹேவ் லைக் இண்டஸ்ட்ரி அலைன்ட் கரிக்குலம், ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் இருக்கு, லைவ் இன்ஸ்ட்ரக்டர் லெட் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரெடிட் கார்டு அப்ரூவல், COVID-19 ப்ரிடிக்ஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரிடிக்ஷன், இந்த மாதிரி வந்து நீங்க ஃப்ரம் ஸ்கிராச் வந்து பில்ட் பண்ணுவீங்க. திஸ் வில் கிவ் யூ வெரி குட் லேர்னிங் கர்வ். நீங்க என்ரோல் பண்ண நினைக்கிறீங்களா, ஸ்கிரீன்ல தெரியாத கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் இது எல்லாம் வந்து இவங்க early bird offer 10,000 rupees offer வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ரோல் பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணி அண்ட் அவங்க கரியர் கவுன்சிலர்ஸ் கிட்ட பேசினதுக்கு அப்புறமே if you are ready to go ahead you can pay the fees for the course and go ahead with the course. and உங்களோட நெக்ஸ்ட் cohort வந்து 24th February ஸ்டார்ட் ஆக போகுது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கேன். and உங்ககிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கா வந்து ஜோஹோவோட இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் பத்தி சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த வெப் டெவலப்பர் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரை விட வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரவுண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ வெப் டெவலப்பருக்கு வந்து பியூர் வெப் டெவலப்பர் அப்படின்ற ரோல் வந்து அவங்க எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அவங்க கம்ப்ளீட்டா வந்து HTML CSS and JavaScript ஓரியன்டா வந்து ஆப்டிடியூட் லைக் பேசிக்கலி MCQ ரவுண்ட் மாதிரி வைக்கிறாங்க. அப்படி இல்லை இந்த ரவுண்ட் நடக்கல அப்படின்னா பேசிக்கலி உங்களை வந்து ஒரு வெப்பேஜ் கொடுத்து அதில் வந்து இருக்கிற இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. பேசிக்கலி ஒரு UI இருக்குது அப்படின்னா அந்த UIயில் இருக்க பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்குது. பட் மோஸ்ட்டாக இப்போ நான் கேட்ட வரைக்கும் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து MCQ ரவுண்ட்ஸ் தான் நடக்குது. அதாவது HTML CSS JavaScript and jQuery கூட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4த்துல இருக்கிற காமனாக வந்து ஒரு MCQ கொஷின்ஸ் தான் வந்து இருக்க போகுது.
பட் செகண்ட் ரவுண்டில் என்ன அப்படின்னா பியூராக ஒரு டெவலப்மெண்ட் நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இதுதான் வந்து ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் வந்து ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அங்கே வந்து பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ரவுண்டாக தான் இருக்கும். ஒரு 3 hours ரவுண்டெல்லாம் கூட வந்து இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் இருக்கா இல்லை ஜென்ரலாக வந்து எல்லா கம்பெனிஸ்லையுமே என்ன நடக்கும். இன்ஃபேக்ட் ஜோஹோலியே கூட வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரவுண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா டிஎஸ்ஏ ரவுண்ட்ஸ் வச்சிருவாங்க. அதாவது வந்து லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, நார்மலாக மீதி கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற இந்த டிஎஸ்ஏ ரவுண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வைப்பாங்க. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெப் டெவலப்பர் ரவுண்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு சின்ன ரெக்குவயர்மெண்ட் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் வந்து ஒரு அமேசானில் வந்து ஒரு கார்ட் ஒரு அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர்ல, ஸோ அந்த கார்ட் ஃபீச்சர் மட்டும் கார்ட்ல நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செக் அவுட் பண்றது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் வந்து உங்களை டெவலப் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து செகண்ட் ரவுண்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க பேசிக்கலி 4 ரவுண்ட் வைப்பாங்க. ஸோ 3வது ரவுண்டு வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரவுண்டா இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு டெக் லீட் வந்து எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதாவது இந்த ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து சில கொஸ்டின்ஸ், இல்ல வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி மோர் லைக் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. அண்ட் ஃபைனலி வந்து இந்த ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து வச்சு முடிச்சிருவாங்க. ஹெச்ஆர் ரவுண்ட் இஸ் பேசிக்கலி உங்க பிஹேவியரல் ரவுண்ட் வந்து பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சில ரவுண்ட்ஸ் தான், அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. இதுக்கு நீங்க ஸ்டார் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து இந்த ரவுண்ட் உங்களால கிளியர் பண்ணிட முடியும். இல்ல வந்து இந்த லீட் கோட்ல இருக்கிற இந்த ஆர்டிகல் வந்து லைக் இந்த பேஜ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா எப்படி ஒரு ஹெச்ஆர் ரவுண்டை கிளியர் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து வெப் டெவலப்பர் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கேட்கிற ரவுண்ட்ஸ். ஸோ நீங்க சப்போஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா எல்லாமே டிஎஸ்ஏ தான் வந்து கேட்டு டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ரவுண்ட்ல வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ல உங்க ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வந்து நீங்க என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அது ரிலேட்டடா இருக்கிற டெக்னாலஜிஸ்க்கு ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்து டீப்பா இறங்குவாங்க. ஃபைனலி வந்து இட்ஸ் ஹெச்ஆர் ரவுண்ட் விச் இஸ் காமன் ஃபார் போத் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் வெப் டெவலப்பர். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் ரவுண்ட்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. சரி, இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா கால் டு ரெஃபரல் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க்டின் பேஜ் வந்து பார்த்தேன். ஸோ இந்த லிங்க்டின் பேஜ்ல வந்து பேசிக்கலி யாராவது ரெஃபரல் போடுறாங்க அப்படின்னா அந்த ரெஃபரல்ல போஸ்ட் பண்ற ஒரு பேஜ் தான் இது. ஸோ உங்களுக்கு ரெஃபரல் யாராவது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே யாரெல்லாம் ரெஃபரல் கொடுக்குறாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால அதை வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ப்ரொமோஷன்லாம், பட் ஐ ஃபவுண்ட் தட் யூஸ்ஃபுல். ஸோ அதனால சொல்றேன். ஸோ இந்த பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் லிங்க்டின்ல. சரி, இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் அதர் ஓப்பனிங்ஸ். ஸோ அமேசான்ல ஓகே, அமேசானுக்கு முன்னாடி வந்து சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் ரோல் வந்து ஆடோப் அண்ட் ஆரக்கிள் எல்லாமே வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஃப்ரெஷருக்கும் வந்து சில ஓப்பனிங்ஸ் வந்து லிங்க்டின்ல வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த ஓப்பனிங்ஸும் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அமேசானில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கு. SD1 ஓப்பனிங் வந்து இருக்கு. இது வந்து இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் இட். அஃப்கோர்ஸ் அமேசான் வந்து லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் ஓப்பனிங் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து அதில் ஓப்பனிங் இருக்கு. ஸோ அதனால வந்து இதை அப்ளை பண்ணுங்க. இதுக்கும் வந்து சேம் நம்பர் ரெஃபரல் ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரியும் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் போயிட்டு இருக்கோம். லைக் கூகுள் லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லைக் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, அமேசான்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஐ டெல் யூ ஒன் திங். ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த Q1 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை. ஸோ Q1னா பேசிக்கலி Q1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரும் இதே டைமில் தான் வந்து லே ஆஃப்ஸ் நடந்தது. அதாவது இந்த ஜான்வரி டைமில் தான் வந்து பயங்கரமான வந்து லே ஆஃப்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயும் வந்து சேம் ஜான்வரி டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். இப்போ அவங்க வந்து புது குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து அவங்களோட பிஸ்னஸ் யூனிட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஆளுங்க தேவையில்லை அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் புது டெசிஷன்ஸ் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. இல்லை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து பல ரீசன்ஸ்னால வந்து ஜான்வரி டைம்ல இருந்து இந்த பிப்ரவரி இப்போலாம் வந்து கொஞ்சம் லே ஆஃப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அண்ட் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா 2024 பேட்ச் பயங்கரமாக வந்து அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அதில் 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா டாப் டெக்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க தான், இன்டர்ன்ஸாக வந்து ஹையர் பண்ணி அவங்களுக்கு FT கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து Tier 1 காலேஜஸ்ல இருந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நார்மலாக வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய Tier 2 Tier 3 காலேஜஸில், இன்ஃபேக்ட் Tier 2 கூட இட்ஸ் ஸ்டில் ஃபைன், பட் Tier 3 காலேஜஸில் நிறைய வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் பல்க் ஹையரிங் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ வருஷமா. பட் இப்போ சர்வீஸ் பேஸ்ட் எல்லாமே வந்து தே ஆர் நாட் ஹையரிங். இன்ஃபேக்ட் ஹையர் பண்ண இதுக்கு முன்னாடி பேட்சஸ் ஹையர் பண்ணவங்களுக்கே வந்து ஜாயினிங் டேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப அடி வாங்கினதுனால தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ்ல, அதாவது Tier 3 காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு 2024 பேட்ச்க்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா
இந்த மிட் சைஸ் கம்பெனிஸ் எல்லாம் கூட வந்து வர்றவங்க ஒரு 2 பேரை ஒருத்தர் அந்த மாதிரி தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கும் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இதனால வந்து ரொம்ப வந்து அடி வாங்கிட்டு இருக்கு பிளேஸ்மெண்ட்ஸ். பட் ஒரு குட் திங் என்ன அப்படின்னா, இன்னுமே வந்து 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து நிறைய வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க போது நிறைய நல்ல பே பண்ற கம்பெனிஸ்லாம் கூட, நல்ல குட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் கூட வந்து நிறைய வந்து ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு லைட் விஷயம் என்ன அப்படின்னா, you just have to survive for the 1 year. அந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல வந்து உங்க நெட்வொர்க்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணி, ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் அவங்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட ஒரு டெக் டீம் இருந்தா அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அதுல வந்து வெயிட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அமேசான்ல ராகுல் கூட நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன்ல, ராகுல்லாம் வந்து 8 monthsலயே வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்க வந்து 1 year அப்படின்னா அந்த 1 year இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி கூட உங்களால வந்து ஒரு ஹை பேயிங் ஜாப் ஸ்விட்ச் பண்ண முடியும். பட் அந்த இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல கிடைக்கிறதுக்கு. அது ஒரு Tier 3 காலேஜ்ல இருந்தெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால நீங்க வந்து இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இல்ல இன்ஃபேக்ட் லிங்க்டின்லயே கூட முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டார்ட் அப்ஸ், ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டார்ட் அப்ஸா வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து ரெக்யர்மெண்ட் இருந்தாலுமே வந்து அவங்க கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் கம்மியா இருக்கும். ஸோ அதனால சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரீச் அவுட் பண்ணுங்க. இல்ல வந்து உங்க நெட்வொர்க்லயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து யாராவது வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு டெக் டீம் இருக்கு அப்படின்னா அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து சப்போர்ட் ரோல்ஸ்ல வந்து என்டர் ஆகுது. ஸோ சப்போர்ட் ரோல்ல என்டர் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு மாறது கொஞ்சம் டிடிஎஸான ஒரு ப்ராசஸா தான் இருக்கும். பட் இனிஷியலா வந்து உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, உங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா அப்போ போய் வந்து சப்போர்ட் ரோல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் ரோல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் கொஞ்சம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 months 8 months எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து வெளியில வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது வந்து சாஃப்ட்வேர் ரோல்ஸ்ல வந்து ஸ்விட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பட் இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிடிஎஸான ப்ராசஸ் இருக்கும். பட் சில கம்பெனிஸ்ல என்ன அப்படின்னா, நீங்க சப்போர்ட் ரோல்ல இருக்கிறப்போ அந்த கம்பெனிஸ்லயே வந்து சப்போர்ட்டுக்கு நெக்ஸ்ட் லெவல் லேயர்ல வந்து ஒரு இன்ஜினியரிங் ரோல் இருக்கும். அதாவது வந்து கஸ்டமர் சென்ட்ரிக் இன்ஜினியரிங் ரோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சப்போர்ட் ரோல் வந்து நீங்க அந்த மாதிரி இந்த கஸ்டமர் சென்ட்ரிக் ரோல்ஸ் லைக் அது பியூர் இன்ஜினியரிங்கும் கிடையாது, பியூர் சப்போர்ட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது சிசிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ்ல வேற ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரோல்ஸ்க்கு என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆகி அங்க இருந்து நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா என்டர் ஆகுது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த கெரியர் பாத். பட் தட் பீயிங் செட், சப்போர்ட்ல இருந்து இன்ஜினியரிங் அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போறது வந்து இட்ஸ் ஆப்ஷன் விச் யூ கேன் கன்சிடர். இது இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த டாக் தான் வந்து நம்ம ஓப்பனிங்ஸ் போட்டுட்டு இருக்க டாக். அதாவது வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 100 ஓப்பனிங்ஸ் வந்து ஐ ஃபிகர்ட் அவுட். ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் குரோம்ல டைப் பண்ணி வந்து யூ கேன் கெட் தட் டாக். இது எல்லாம் வந்து ஐ கீப் அப்டேட்டிங். நான் வந்து இன்னும் ஐ டோல்ட் யூ ரைட் எவ்ரி மந்த் 250 to 300 ஓப்பனிங்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஓப்பனிங்ஸ் இருக்குது. 100+ ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது, 120 அந்த மாதிரி அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் இல்லாமல் ஐ கீப் அப்டேட்டிங் த டாக் as and when I look and get some opportunities. So, very interesting video. I'll come and meet you. Until then, it's bye from me. Bye.